இந்த அளவுக்கு எந்த சீசன்லேயுமே டபுள் மீனிங் கண்டென்ட் ஜோக்ஸு, அடல்ட் ஜோக்ஸு நாங்கள் கேட்டதே கிடையாது. நான் லைவ் பார்த்த வரைக்குமே எல்லாருமே நல்லா தான் விளையாடுவாங்க. யாராச்சும் ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவுமே இந்த அளவுக்கு கண்டிப்பாக பேச மாட்டாங்க. இந்த சீசனில் இப்போ பார்த்தீங்கன்னா பாரு, கமருதீன், துஷார் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் கானா வினோத் உட்காந்து திவாகர் தூங்கிட்டு இருக்காரு. சும்மா அவர் மேலே தலையில் கை வச்சு இப்படி வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. திவாகர் ஆனால் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கார். உட்காந்தே அப்படி நல்லா தூங்குறாரு. அப்புறம் வந்துட்டு பாரு, துஷார் எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பாரு வந்து துஷார் கிட்ட சொல்கிறாங்க, அதாவது துஷார் வந்து கஷ்டப்பட்டு ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாமே செட் பண்ணி வந்தனையிலேருந்தே ட்ரை பண்ணி அரோராவை கரெக்ட் பண்ணி வச்சாங்களாம். அதில் வந்து ஈஸியாக கமருதீன் வந்து பில்டிங் கட்டிட்டு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி துஷாரை கிண்டல் பண்ணுறாங்க. துஷாரை அப்படியே சிரிச்சிட்டே பேசாமல் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, ஏதோ கறி குழம்பு வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு வருது. உடனே துஷார் சொல்கிறாரு, இந்த கறி குழம்பு வைக்கிறதெல்லாம் பாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வெஜிடேரியன், நான் கறி குழம்புலாம் வைக்க மாட்டேன். உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை புருஷனுக்கு வேண்டி அது கூட பண்ணி தர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ளே இவங்க எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நல்லா சாண்ட்விச், இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே அரோரா எனக்கு பண்ணி தருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரு அதுக்கு கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்குள்ளே கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பேசுகிறாங்க. இப்படியே பேசி போயிட்டே இருக்கும்போது கானா வினோத் வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. கமருதீனும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் துஷார் கிட்ட வந்துட்டு பார்வு ஏதோ சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் புரியுது. நீ எல்லார்கிட்டையுமே ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக தான் அக்கா கிட்ட வந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உன்கிட்ட பேச முடியுமா, நீ மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்கிறாரு. உடனே அவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதுதான் எப்போவுமே லைவில் நடந்துக்கிட்டே இருக்குது மாறி மாறி. இப்போவும் இதே தான், கமருதீன், அரோரா இவங்க எல்லாரோட டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக தான் அரோராவை ப்ரிசர்வ் பண்ணி அப்சராவை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குது. அப்சரா நல்ல கண்டஸ்டன்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வெளியே போகிறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லு.